வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், நேற்றைக்கு மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சது. அங்கே கூடியிருந்த அந்த உடன்பிறப்புகள்னு சொல்லக்கூடிய திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாமே சிறப்பாக நடந்து முடிஞ்சது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியை வந்து அவங்களுடைய முகத்திலையும் பார்க்க முடிஞ்சது. அதை தாண்டி முதலமைச்சர் அவர்களுடைய பேச்சு மிக சிறப்பான ஒரு பேச்சாகவும் இருந்தது. அதை கடந்து சில தீர்மானங்களுமே வந்து அங்கே நிறைவேற்றப்பட்டது. அதாவது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்ற மாதிரி தமிழ் பெயர்களை வந்து வைக்கணும் அப்படின்றது இருக்கட்டும், நமக்கு நிதியை தருக்கிற பாஜகவுக்கு வந்து கண்டனம், ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரி பல தீர்மானங்களுமே வந்து நிறைவேற்றப்பட்டது. இது குறித்து சில விஷயங்களை பேசி நம்ம நிகழ்ச்சி வந்து துவங்கினா சரியா இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் நாளிதழ்கள் எல்லாவற்றிலும் திமுகவினுடைய பொதுக்குழு அது முதலமைச்சருடைய உரை என்பதுதான் பிரதானமான செய்தியாக வந்திருக்குது. அப்படிங்கும்போது அதை பற்றி தான் பேசியாகணும். குறிப்பாக அதில் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பேசியாகணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜனநாயகபூர்வமான அமைப்பு அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாக இருக்கும். நீங்கள் இது 108வது பொதுக்குழுன்னு நினைக்கிறேன். 108வது பொதுக்குழு மதுரையில் நடக்கக்கூடிய 7வது பொதுக்குழு காங்கேயத்தில் நடந்திருக்குது. பல்வேறு ஊர்களில் சின்ன சின்ன ஊர்களில் கூட நடந்திருக்குது பொதுக்குழு. ஆனால் பொதுக்குழுங்கிறது வந்து கட்சி எப்படி இது வரைக்கும் ஆன செயல்பாடு, அடுத்து என்ன செய்யணுங்கிறதுக்கான அறிவுரைகள். அதாவது நிர்வாகிகளிலிருந்து அவர்களுடைய குரலை வந்து தலைமை கேட்கக்கூடியது. தலைமை அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அது சரியாக இருக்கக்கூடிய ஒரு குரலை வந்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஆரம்பத்துலேருந்து திராவிட முன்னேற்ற திமுகவுடைய பொதுக்குழு அப்படின்னு எடுத்தோம்னா பல்வேறு கருத்துக்கள் காரசாரமாக விவாதிக்கப்பட்ட காலம்லாம் உண்டு. ஏன்னா அப்போ வளர வேண்டிய அந்த வேட்கையோடு இருந்த கட்சி. ஒரு 40 வயதில் அண்ணா இருக்கார், 27 வயதில் கலைஞர் இருக்கார். அப்படி ஒரு காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி வந்து எப்படி எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும்னு பார்த்துக்குங்க. அப்போ அந்த மாதிரி பொதுக்குழுவில் ரொம்ப ஜனநாயகபூர்வமாக யார் வேணாலும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழுவனுடைய அந்தஸ்து பெற்றவர்கள் உள்ளே வந்து பேசலாம் அப்படிங்கிற வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்படி தான் வந்து ஒவ்வொரு பொதுக்குழுவும் நடந்திருக்குது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிக்கல் வந்த காலகட்டத்திலையும் சரி, அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி சென்றார்ங்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டது. அன்றைக்கு கூட பெரிய மாவட்ட செயலாளர்கள்லாம் பெரிய அளவில் போகல. ஆனாலும் கூட வந்து எம்ஜிஆருடைய பிளவு என்பது வந்து அடுத்த ஒரு எமர்ஜென்சிக்கு பிறகு வந்து அவருக்கு ஒரு ஆட்சி கொடுத்தது. 13 ஆண்டு காலம் திமுக ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த 13 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் ஒரு கட்சியை காப்பாற்றியது, எந்த விதமான உடைவும் இல்லாமல் காப்பாற்றியது கலைஞர் மட்டும்தான். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வரலாற்று சாதனைன்னு சொல்லுவாங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கெல்லாம் வந்து அந்த சமயங்களிலும் பொதுக்குழுக்களை நடத்தி கொண்டே தான் இருந்தார். இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப பொதுக்குழு நடத்துவது, பிரச்சனைக்கு ஏற்ப பொதுக்குழு நடத்துவது. இப்போ 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்போ பொதுக்குழு நடத்தணும், 2 ஆண்டு அது மாதிரி ஒரு பயிலாக இருக்கும் இல்லையா. அது சமயத்தில் வந்து வைகோ அவருடைய பிரிவு அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தஞ்சையில் பொதுக்குழு நடந்தது. இந்த மாதிரி வந்து பொதுக்குழுக்கள் வந்து பல கட்டங்களில் வந்து நடந்திருக்குது. குறிப்பாக இந்த பொதுக்குழு என்பது அதே மாதிரி ஏற்கனவே ஒரு பொதுக்குழுவில் தான் வந்து பொருளாளராக இருந்தவர் வந்து செயல் தலைவராக ஆக்கப்பட்டார். அப்புறம் இன்னொரு பொதுக்குழுவில் தான் வந்து செயல் தலைவராக இருந்தவர் கலைஞருக்கு பிறகு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த பொதுக்குழுவில் குறிப்பாக வந்து பல்வேறு அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கார். 27 தீர்மானங்கள், மிக முக்கியமான தீர்மானங்கள். திமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானங்களையும் திமுகவினுடைய மாநாட்டு தீர்மானங்களையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி மாநிலங்களில் அது சட்டமாக இருந்திருக்கும். இந்திய ஒன்றிய அரசினுடைய சட்டமாகவே மாறி இருக்கும். பின்னாடி நீங்கள் 60களில் 70களில் திமுக மாநாட்டு தீர்மானங்கள் இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒரு 70 விழுக்காடு மாநிலங்களில் சட்டமாக மாறி எதெல்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்களோ 33 விழுக்காடு பெண்களுக்கு கொடுக்கணுங்கிறதெல்லாம் வந்து திமுக மாநாட்டு தீர்மானங்கள் எப்பயோ புறப்பட்ட தீர்மானங்கள் ஒன்று. அது வந்து வருது பின்னாடி வந்து நாடு முழுக்க வருது. இப்போ 50 விழுக்காடு வரைக்கும் வந்து திமுக முன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். திமுக மாநாட்டு தீர்மானங்களும் பொதுக்குழு தீர்மானங்களும் இந்தியாவினுடைய 80 விழுக்காடு 70 விழுக்காடு மாநிலங்களில் வந்து சட்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த தீர்மானமும் பார்த்தீங்கன்னா வந்து வக்போரி சட்டத்தை திரும்ப பெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு குறிப்பாக தமிழ் மொழிக்கு வந்து இடையூறு விளைவிக்குது, கீழடிக்கு ஆய்வு வந்து தொடராமல் வந்து அதை தடுத்து வைப்பது, இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான பிரச்சனையும் கொடுத்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக ஒரு ஆளுங்கட்சியாக பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுக ஒரு மக்கள் நலப்பணிகளில் மட்டும் இருக்கிறது, பதவியை தக்க வச்சுக்கிறது, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவது மட்டுமான ஒரு கணக்குகள் எல்லாம் போடாமல் ஒரு இனத்துக்கான ஒரு போராட்டத்தை வந்து அந்த போர்க்குணத்தை கைவிடவில்லைங்கிறத வந்து இந்த தீர்மானங்கள் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். குறிப்பாக முதலமைச்சர் பேசின்போது ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. திமுக உறுப்பினராக இருப்பவர் ஒருத்தர் சாலை விபத்தில் இறந்து போயிட்டாங்கன்னா அவருக்கு குடும்பத்தில் வந்து
உழைக்கக்கூடிய வயதில் பிள்ளைகள் இல்லை. 21 வயது இப்போ கல்லூரி படிப்புக்கு முடிச்சுட்டு வெளில வர வயசில் 21 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளைகள் தான் இருக்குது. அவங்க குடும்பத்துக்கு அவர் தான் பிரெட் வின்னர், அவர் தான் வந்து சாப்பாட்டுக்கு வந்து சம்பாரிச்சாகணுங்கிற கட்டாயம் இருக்குது அப்படின்னா 10 லட்ச ரூபா வந்து கட்சியிலேருந்து தரோன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அறிவிப்பு. ஏன்னா ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து தொண்டனை கைவிடாது அப்படின்றதுக்கு இதை விட வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டே கிடையாதுங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். திமுக இன்னொரு பெரிய ஒரு 2வது பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் சிறப்பு தீர்மானம் வளர்ந்துருக்காரு. ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு திமுக உறுப்பினரை உருவாக்குவோம்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 2,34,00,000 குடும்ப அட்டைகள் இருக்குன்னா அந்த குடும்ப அட்டைகள் கிட்டத்தட்ட 2 கோடி பேராவது வந்து அந்த அட்டையில் இருக்கக்கூடியவர்களை வந்து நம்ம உறுப்பினர்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 30 விழுக்காடு தமிழ்நாடு மக்கள் தொகையில் 30 விழுக்காடு பேரை வந்து திமுகவினுடைய உறுப்பினராக கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய அறிவிப்பு. இப்போ அந்த திமுக உறுப்பினர் அவங்க இன்கேஸ் உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னும் போது 10 லட்சம் தரேன்னு சொல்லியிருந்தார்ல. இது வந்து திமுகவுடைய பொதுக்குழுன்னும் போது அந்த 10 லட்சத்தை வந்து திமுகல இருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க, தவிர அரசுல இருந்து கொடுக்க கிடையாது. ஆனா அதுக்குள்ளேயே இதையும் வந்து சோசியல் மீடியால அதை எப்படி மக்கள் பணத்தை எப்படி எடுத்து கொடுப்பீங்கன்ற மாதிரி சில தற்குறிகள் அந்த மாதிரி பேசுனதையும் வந்து பார்க்க முடியும். தற்குறிகள் அப்படிதான் பேசுவாங்க. அதனாலதான் அவர்கள் பேர் தற்குறிகள். அதாவது ஒன்றும் இல்லைங்க, திமுக ஒரு பட்டியல் போடுறாங்க, இந்த பொதுக்குழு சாப்பாடு பட்டியல்னு எடுத்து போடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து எப்படி இன்னைக்கு மீன் வஞ்சிர மீன் போடுறாங்க, விலை எவ்வளோ விற்கிது அப்படின்னா, இது திமுகவினுடைய தொண்டர்களுடைய உழைப்பில் திமுகவுக்கு வந்த நிதி வந்து திமுக இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சியை விட பொறுப்பாக நிதியை பாதுகாக்கக்கூடியது திமுக. நீங்கள் வந்து அண்ணா கொடுத்துட்டு போன பணத்தை வந்து கலைஞர் வந்து 10 மடங்கு ஆக்குறாரு. அதுக்கு பல தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வருது, பல இக்கட்டான சூழ்நிலை வருது, 13-14 ஆண்டு காலம் ஆட்சியை விட்டு இல்லாத சூழல் வருது, எமர்ஜென்சி சந்திக்க வேண்டிய சூழல் வருது. எமர்ஜென்சிலாம் வந்து எமர்ஜென்சியில் பிடிச்சி மிசால உள்ளே போட்ட ஜெயிலில் போயிடுறாங்க. அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு தகப்பனாக வந்து கலைஞர் வந்து மாதம் மாதம் செலவுக்கு அனுப்புறாரு. அன்னைக்கு வந்து 200 300 அனுப்பியிருக்காரு கலைஞர். 70களில் 300 பெரிய பணம். அந்த பணத்தை வந்து யாரெல்லாம் வந்து சிறைக்கு போய் சிறையில் இருக்காங்களோ இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி தாங்க இன்னைக்கு இவர் நம்மளுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. கலைஞருடைய அந்த தொடர்ச்சி தான். அது அண்ணாண்ட அது இருந்தது, கலைஞர்கிட்ட இருந்தது, அது அப்படியே இங்கே கைமாறி வந்திருக்குது. அப்படி தான் வந்து வருது. மிசால கைதானவர்களுடைய குடும்பத்துக்கு மாதந்தோறும் செலவு கொடுத்துட்டு இருந்தார் அவங்க வெளியில் வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அறிவிப்பு, இந்த அறிவிப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பான அறிவிப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா சாலை விபத்துகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஹெல்மெட் அணிந்து பயணம் செய்யணும், எல்லாமே அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு இன்னொரு விஷயம் கூடுதலாக பார்த்தோம்னா, அவர்கள் வந்து ஒரு பேருந்து பயணத்திலையோ ஏதோ ஒரு விபத்துலையோ ஏதோ ஒரு இதில் இறந்துட்டாங்க அப்படின்னா கட்சியிலேருந்து அவர்களுக்கு இந்த பணத்தை வந்து அந்த குழந்தைகளுடைய கல்வி செலவுக்கும் குடும்ப செலவுக்குமாக 10 லட்ச ரூபா வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. ஒரு மகத்தான அறிவிப்பு இது. வந்து அவர் இன்னொரு பக்கம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி அந்த திட்டத்தை நோக்கி இது வந்து நம்பிக்கையாக வர வைக்கும் மக்களை. ஏன்னா அவர் இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் அறிவிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, நம்மளால் பயன்பெறாத, அதாவது திமுக அரசு வந்ததுக்கு பிறகு பயன்பெறாத குடும்பங்களே இல்லைன்னு சொன்னார். யாராவது ஒரு உறுப்பினராவது ஏதாவது ஒரு பயன்பெற்றுட்டு இருக்காரு. நான் ஒரு வகையில் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, நான் வந்து மகளிர் உரிமை தொகை வாங்கலை, நான் சொந்தமாக வீடு இருக்குது, நான் அரசு பணியில் இருக்கேன், இந்த மாதிரிலாம் யோசித்தாங்கன்னா, ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அல்லது அவங்களுக்கு ஒரு தாய் இருக்காங்கன்னா அல்லது சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு பேருந்து பயணம் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பயன்பெற்றே தீரணும். நீங்கள் திமுக அரசு வந்ததுக்கு பிறகு 2021 ஆட்சி அமைத்த திமுக அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசில் நீங்கள் வந்து பயன்பெறாத குடும்பமே இல்லைங்கிறதான் உண்மை. அரசால் பயன்பெறாத குடும்பமே இல்லை அப்படிதான் சொல்ல முடியும். அதை தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் வந்து ஓரணியில் தமிழ்நாடுங்கிறதுல வந்து தொண்டர்களை வந்து சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சேரக்கூடிய தொண்டர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும். அதாவது நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரு உத்தரவாதம் அளிக்கிறாரு. ஏதோ ஒரு திடீர்னு ஏதோ ஒரு இது நடந்துருச்சுன்னா, நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துருச்சுன்னா திமுக இருக்குது, கட்சி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக அவருடைய உரையில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களோட இந்த பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு. உள்ளே பேசினவங்களுமே கூட வந்து பல்வேறு கருத்துக்களை பேசி அதற்கு தலைவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் நடந்துருக்காது. ஆனால் ஒரு இன்னோஸ் மீட்டிங்னால வந்து வெளியில் வராது. அதனால் நல்லபடியாக வந்து உள்ளேயும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வெளியில் பேசி வந்துருக்காங்க. நாளேடுகளும் பார்த்திங்கன்னா மிக பிரதானமான செய்தியாக சொல்லியிருக்காங்க.
சார் அதே மாதிரி மதுரை பொதுக்குழுக்கு வந்து போறதுக்கு அந்த முந்தின நாள் பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் கிட்டத்தட்ட 20லேருந்து 22 கிலோமீட்டர் வந்து ரோட் ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த முதல் முறையா ஒரு முதலமைச்சர் இவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்து ரோட் ஷோ பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி பல செய்திகளில் போட்டதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாய் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அது வந்து நியூஸ்ல பார்த்தோன்னே அடுத்த நிமிஷமே அங்கே போயிட்டு அது என்னன்ட்டு பார்க்கறதுக்காக முதலமைச்சர் நின்றது வந்து எல்லாரும் மத்தியிலுமே ஒரு பெரிய நெகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அது முதலமைச்சருடைய பேச்சில் நேற்றைக்கு பேச்சில் சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். நாம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து எப்பயுமே வந்து மீடியாவுடைய இது கிடைக்காது, ஊடக சொகுசு அப்படிங்கிற ஒரு டேர்ம் பண்ணியிருப்பார். நமக்கு எந்த ஒரு சூழல்லையும் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட ஊடகங்களால் கொத்தி குதறப்படக்கூடிய அளவில் தான் திமுக இருக்கும். ஆளுங்கட்சி ஆனாலும் இன்னும் கூடுதலாக வந்து விமர்சிக்கக்கூடிய அளவில் தான் திமுகவினுடைய இது இருக்கும். எந்த காலகட்டத்திலையும் வந்து திமுகவுக்கு வந்து அரசியல் எதிரிகளுடைய தாக்குதலை விட ஊடகங்களுடைய தாக்குதல் வந்து திமுக மீது தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இப்போ நேற்று 2வது முறையாக தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இது. அதாவது முதலமைச்சருக்கு அங்கே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது தெரியாது. ஏதோ ஒரு அதிகாரி வந்து செய்த வேலை இது கட்சிக்காரர்கள் செஞ்சுருந்தா அங்கே ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பான். மறைக்கணும்னு நினச்சிருந்தா சிஎம்முக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை மறைக்கணும்னு நினச்சா அந்த இடத்துல வந்து வரிசையாக ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தா முடிஞ்சு போச்சு. 4 பேர் ஃபோட்டோவை போட்டு 10க்கு 20 ஃப்ளெக்ஸை ஒரு 10 ஃப்ளெக்ஸை வச்சுருந்தாலும் தெரியாமல் போயிருக்கும். ஊடகங்களும் அமைதியாக போயிருப்பான் ஃப்ளெக்ஸ் வச்சுட்டாங்கன்னு. இந்த துணி கட்ட உடனே வந்து யாரோ ஒரு அதிகாரிகள் பண்ண வேலை உடனே வந்து நியூஸை எடுத்து போட்டாங்க. இவர் தான் இன்ஸ்பெக்ஷன் கிங் ஆச்சு. இவருக்கு வந்து தகவல் தெரியும். டக்குன்னு உடனே ஸ்பாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கலெக்டர் வர சொல்லி எல்லாம் அலறி அடிச்சுட்டு போயிட்டாங்க. போய் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ முடிக்கிறீங்க, டைம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டயத்தை கேட்டு வாங்கிட்டு வந்துட்டார். அதாவது ஒருத்தருடைய பார்வைக்கு போனால் என்ன ஆகுங்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கிறதுக்கு ஜெயலலிதா வீட்டு வாசலில் வந்து பிடபிள்யூடி அதிகாரிகள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன கடைசியில் வேறு வழியே இல்லை, முடிச்சு விடுங்களான்னு சொல்லி திறந்து விட்டு தான் வந்து தூங்கிட்டு இருந்தவங்களை கொலை பண்ணாங்க. அப்படி ஒரு அரசெல்லாம் நடந்தது. அப்போல்லாம் வந்து ஊடகங்கள் அமைதியாக இருந்தது. இது செய்தி கேள்விப்பட்டோடனே ஒரே ஒரு செய்தி இதில் போடுறாங்க, இந்த மாதிரி துணியை கட்டி மறைச்சிருக்காங்கன்னு. அது மறைக்கிறதுக்கு வச்சாங்களா விளம்பரத்துக்கு வச்சாங்களான்னு தெரியல. ஆனால் செய்தி கேள்விப்பட்டோன்னே ஸ்பாட்டுக்கு போயிட்டார். அதே மாதிரி 22 கிலோமீட்டர் ரோட் ஷோ மதுரை கூட சுற்றி இது வந்து ரோட் ஷோனா எப்படி இருக்குன்னு சொல்லி மோடிக்கு அவர் எடுத்துருக்கக்கூடிய பாடம். ஏன்னா மோடிக்கு சமீபத்தில் போன ரோட் ஷோ வந்து எவ்வளோ கிளு இருந்துச்சுன்னு நேற்றே எடுத்து கேரளாவில் போட்டிருக்காங்க. கேரளா காங்கிரஸ் வந்து அதனுடைய இணையதளத்தில் போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து இப்போ ஆர்வமாக இருந்தாங்க. பெண்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து முதலமைச்சரை பார்த்து அதாங்க ஒரு நாட்டினுடைய ஒரு மன்னன் வந்து போகும்போது மக்கள் வந்து முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த மன்னனை நேசிக்கிறாங்களா இல்லையான்னு. நேற்றுலாம் வந்து ஜெயந்திபுரத்தில் பெண்கள் வந்து அவ்வளவு மகிழ்ச்சி. 3 மணி நேரம் நின்னோம் நாங்கள் சிஎம்ஐ பார்த்துட்டோம், அவர் கையை தொட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூழல் இருக்குது. இதெல்லாம் தான் வந்து ஊடகங்களையும் எதிர்கட்சிகளையும் வந்து வயிறெறிய வைக்கக்கூடிய செய்தி. குறிப்பாக அந்த முதலமைச்சருடைய ரியாக்ஷனு, ஒரு செய்தியை பார்த்தோன்னே உடனே ஸ்பாட்டுக்கு போகிறார்ல, இன்ஸ்பெக்ஷன் போகிறார்ல, இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் வந்து இவர்களுக்கு நம்ம மீது வந்து அதாவது திமுக மீதான ஒரு வன்மத்தை வந்து கொட்ட வைக்குது. ஆப்ரேஷன் சிந்துரை நடத்தி முடிச்ச இந்திய ராணுவத்துக்கு நம்ம எல்லாருமே தலை வணங்கணும். முதலமைச்சர் உட்பட எல்லாருமே நம்மளுடைய ஆதரவு எப்பவுமே அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோம், வாழ்த்துக்களை சொன்னோம். ஆனா பாஜகவை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து இந்த சிந்துருன்ற விஷயத்த வந்து கையில வச்சுட்டு என்னெல்லாம் பண்றாங்கன்னு பார்த்துட்டு தான் இருந்தோம். போன வாரம் நம்ம நிகழ்ச்சியில பேசும்போது வீடு வீடா போயிட்டு சிந்துர் கொடுக்குறோம் அப்படின்ட்டு தேவையில்லாத வேலை காமெடியா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த சிந்துருன்ற வார்த்தையை வச்சுட்டு என்ன பிசினஸ் பண்ணலான்ற மாதிரி, ஏன்னா இப்போ பாலிவுட்ல அந்த டைட்டில் வேணும் அப்படின்ட்டு போட்டி போறதை வந்து பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கட்டுரை போட்டிலாம் வந்து நடத்த போறோம் ஆபரேஷன் சிந்தூர்ன்ற பேர்ல. அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொன்னார், இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல எத்தனை விமானங்கள் வந்து களம் இறங்குச்சு, எத்தனை விமானங்கள் இப்போ வந்து கரெக்டா இருக்கு, ஏதாவது சிதை அடைஞ்சிருக்கா, என்ன ஆச்சு, அதை பத்தின டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்டாரு. எதுவுமே சொல்லல. ஆனா சிங்கப்பூர்ல போயிட்டு முப்படை தளபதி அவர்கள் வந்து ஆமா விமானம் வந்து தாக்கப்பட்டு சேதம் அடைஞ்சது, அழிக்கப்பட்டது அப்படின்ட்டு அங்க சொல்லியிருக்காரு. அப்ப அந்த விமானிகள் எப்படி இருக்காங்க, அந்த ராணுவ படை வீரர்கள் எப்படி இருக்காங்கன்றது தெரியல. இங்க நமக்கு நம்ம மீடியாவுக்கு எதுவுமே சொல்லாம அங்க போயிட்டு அந்த பிரஸ் மீடியாவுக்கு வந்து சொல்றாரு அப்படின்னா என்ன ரீசன் சார்? இதை வந்து மறுக்கவும் இல்லை யாருமே. இவர் சொன்னதை வந்து ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னும் போது அது உண்மையா? ஏன் இங்க சொல்லாம சிங்கப்பூர்ல போயிட்டு சொல்றாங்க? அதாவது சொன்னவர் வந்து சாதாரணமான நபர் இல்லை, முப்படையினுடைய கூட்டு தளபதி. அவர் வந்து அவர் சொல்லுவது தான் வந்து செய்தி. ஒரு இராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளரோ அல்லது அரசோ சொல்லுவது செய்தி கிடையாது. அந்த 3 படைகளுடைய கூட்டு தளபதி, சீஃப் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அவர் தான் சொல்கிறார்.
ப்ளூம்பர்க் ஏற்கனவே அதானியினுடைய ஊழலை வந்து அம்பலப்படுத்திய ப்ளூம்பர்க் அந்த சேனலுக்கு தான் பேட்டி கொடுக்குறாரு சிங்கப்பூரில். கொடுக்கும்போது நாங்கள் எத்தனை விமானங்களை இழந்தோம் என்பது பொருட்டல்ல, நாங்கள் எத்தனை இலக்குகளை வந்து இது பண்ணோங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி விஷயமாக சொல்லியிருந்தார். இப்போ விமானம் இழந்தது உண்மையா அப்படின்னா உண்மைதாங்கிற மாதிரி சொல்லிட்டார். இதைத்தான் வந்து பாகிஸ்தான் கிளைம் பண்ணிச்சு, சர்வதேசங்கள் வந்து சர்வதேச செய்தி நிறுவனங்கள்லாம் சொல்லுச்சு. இதை பற்றி வந்து சமூக வலைதளத்தில் யூடியூப்பில் போட்ட ஒரு பெண்ணை வேறு அரெஸ்ட் பண்ணி, பெங்கால்லேருந்து அரெஸ்ட் பண்ணி பூனேக்கும் இதுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சோசியல் மீடியாவில் பேசினா அந்த பெண்ணை வந்து ராகுல் காந்தி கேட்ட கேள்வியை தான் கேட்டாங்க. விமானிகளுடைய உயிருக்கு இப்போ என்னாச்சு, எத்தனை பேர் மாட்டினாங்க, எத்தனை பேர் தப்பிச்சாங்க, அல்லது எத்தனை பேர் வந்து இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நாட்டுக்கு சொல்லணுமா இல்லையா? ஏன்னா ஒரு நாட்டினுடைய வலிமை என்பது கப்பல் படையும் விமானப்படையும் தான். ஏன்னா தரைப்படைங்கிறது வந்து இன்றைக்கு வந்து அந்த காலம் மாதிரிலாம் போர் கிடையாது. விமானப்படையினுடைய செயல்திறன், பாதுகாப்பு, வான் பாதுகாப்பு அமைப்புகள் எப்படி இருக்குது இன்றைக்கி 2025 வந்து வான் பாதுகாப்பு அமைப்பு எப்படி இருக்குது, விமானப்படை வந்து அந்த பக்கத்து நாட்டுக்கு தாக்குதலுக்கு போகுதுன்னா அந்த நாட்டில் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குன்னா அதையும் மீறி ஊடுருவி உள்ள சட்டு தாக்கிட்டு வரக்கூடிய அளவில் வந்து திறன் பெற்றது இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில் தான் வந்து சொல்ல முடியும். நம்மள்ட்ட இருக்கிறது அதே மாதிரி வந்து விமானம் தாங்கி போர் கப்பல் ஒன்று இருக்குது. அதுபோக பல்வேறு கப்பல்கள் நம்ம இதில் கப்பல் படையில் இருக்குது. இப்படியான சூழலில் இவர்கள் பாகிஸ்தானுக்கு வந்து அனுப்பின விமானம், ரஃபேல் விமானம் ஒன்று இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி செய்தி வந்தது. அவங்க செய்தி இவங்க மறுத்தாங்க, பழைய வீடியோ அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க. அதே மாதிரி தொடர்ந்து 5 விமானங்கள் வந்து இந்தியா விமானங்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகி இதாக இருந்தது. அதற்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் நாளே வந்து இவங்க போர் ஒத்திகைங்கிற பேரில் வந்து நாடு முழுவதும் வந்து அந்த ட்ரில் பண்ணாங்க இல்லையா? போர் ஒத்திகை ட்ரில் ஒரு நாடு பண்ணுதுன்னா எதுக்கு பண்ணணும்? ஒரு நாட்டில் ஒரு தாக்குதல் நடக்குது, பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க, கொல்லப்பட்டதுக்கு பிறகு அந்த நாடு போர் ஒத்திகைக்கு தயார்படுத்துது. போர் வந்தால் எப்படி நடக்குது, பொதுமக்கள் நடந்துக்கணும், போர் வந்தால் எந்த காலம் எப்படிலாம் சைரன் ஒலிக்கும், அப்போல்லாம் மக்கள் எங்கெல்லாம் போய் இது ஆகணும்னு சொல்லி நாடு முழுவதும் வந்து போர் ஒத்திகைன்னு சொல்லி அறிவிக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு அவன் தயாராக மாட்டானா? அப்போ இவங்க முன்கூட்டியே இவங்க வந்து உங்களுக்கு தாக்குதலை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டு வந்த மாதிரி வந்தாங்க. அவன் எதிர்பார்த்து இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ செஞ்சுட்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னால் இராணுவ தளபதி ஒத்துக்கிட்டார், வெளிப்படையாக ஒத்துக்கிட்டார். ராகுல் காந்தி கேட்ட கேள்வியாக இருக்கட்டும், அந்த யூடியூப்பில் ஒரு பொண்ணு வந்து சமூக வலைத்தளத்தில் கேள்வி கேட்டு நீ சிறைக்கு போயிருக்கு அதனுடைய கேள்வியாக இருக்கட்டும், எல்லாமே அதான். இவங்க ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லி அதை பற்றி அதற்குரிய ஒரு இதை ஏற்றும் போது நாம் தமிழ்நாட்டிலேருந்து ஊர்வலம் போனோம். தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஆதரவு தெரிவித்தார். இதெல்லாம் வந்து யாரை எதிர்பார்த்து தெரிவித்தோம்? அதிகமான வீரர்களை நாம் வந்து இன்னும் சொல்ல போனால் அதிக விதவைகள் இந்திய இராணுவத்தில் வேலை பார்த்து அங்கே இறந்து போய் அதிக விதவைகள் உள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு. இந்தியாவிலே நீங்கள் தமிழ்நாட்டை விட 3 மடங்கு மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் இருக்குது, உத்தரப்பிரதேசமாக இருக்குது, அங்கெல்லாம் குறைவு. தமிழ்நாட்டில் தான் அதிக விதவைகள் இருக்காங்க, 59,000 பேர் இருக்காங்கன்னு சொல்லி டேட்டாஸ் சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நம்ம மாநிலம் தமிழ்நாடு. அதனால் நமக்கு பேசுவதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. எங்களுடைய மண்ணை சேர்ந்த பிள்ளைகளை நாங்கள் சண்டைக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தகவல் தெரியணுமா இல்லையா? இந்த கேள்வியை தான் வந்து அந்த ஒரு பொண்ணு வெஸ்ட் பெங்கால்லேருந்து கேட்டுச்சு, பிடிச்சி சிறையில் போட்டாங்க. ஆனால் இராணுவ தளபதி அதுக்கு பதிலை வந்து சிங்கப்பூரில் போய் ஒரு பத்திரிகை கொடுக்குறாரு. விமானங்கள் நாங்கள் இழந்தோம்னு சொல்லிட்டார். அப்போ இந்திய விமானப்படைக்கு ஒரு பேரிழப்பு நிகழ்ந்திருக்குது. அப்போ நீங்கள் வாங்கின விமானங்கள், ரஃபேல் விமானங்களை வாங்கினீங்கல்ல, அதை விட சிறப்பான விமானங்கள் எவ்வளவோ இருக்குதுன்னு சொல்லி அன்றைக்கே வந்து பல்வேறு தரப்புலன்னு சொல்லுச்சு. ரஃபேலை விட சிறப்பான விமானங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ரஃபேலே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்தது அப்டேட்டட் வெர்ஷன் கிடையாது, பழைய ஓல்டு வெர்ஷன் கொடுத்தாங்க. அதிக பணத்தை 3 மடங்கு பணத்தை செலுத்தி வாங்கினாங்க. 800 கோடி ரூபா விமானத்தை 2400 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. இந்த தாக்குதலில் இந்தியா விமானப்படையினுடைய இழப்பு மற்றும் 15,000 கோடி இழந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து இப்போ வந்திருக்கு. அப்போ வந்து முதல்ல மக்கள் மத்தியில் இதை சொல்லணும். நம்ம போரில் அப்படி ஒரு கால் நாம் வந்து விமானங்களை இழந்திருக்கோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் கற்பிக்காமல் ஏன் போரை நிறுத்துறீங்க? அமெரிக்கா சொல்லி தான் நிப்பாட்டினீங்க. நீங்கள் உங்களுடைய விமானங்களை வீழ்த்துற அளவுக்கு பாகிஸ்தானுக்கு வலுவாக இருக்கா? அப்படி இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு முடிவை எடுத்துட வேண்டியதானே. நீங்கள் போகிற தொடர்ந்து நடத்தியிருக்கணும். நீங்கள் ஆனால் வந்து பாகிஸ்தான்கிட்ட பேசி
நீங்கள் தளபதி இந்திய தளபதி பாகிஸ்தான்கிட்ட பேசி உடனே போகிற நிப்பாட்டி இருக்கிறதாக சொல்கிறீங்க. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா தான் போகிற நிப்பாட்டினா சொல்கிறாரு. இன்னும் கூட அதுல அவர் strong-ஆ தான் எவ்வளவு பொய்கள் பாருங்களேன். நாட்டு மக்கள்கிட்ட போகிற நிப்பாட்டினது யாரு சண்டையை தொடங்கினது யாரு, விமானம் இழந்தாங்களா, அவங்க உலகத்தை வீழ்த்துனாங்க, விமானிகளுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி எதுவுமே வந்து உண்மையாகவே இல்லாமல் தொடர்ந்து நாட்டு மக்கள்கிட்ட பொய்யே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாட்டு மக்கள்கிட்ட உண்மை கூறாத ஒரு அரசு நிலைத்து நின்றதா சரித்திரமே கிடையாது. இது வந்து ஏன்னா இராணுவ வீரர்கள் வந்து நம்மளுடைய உயிர். அவர்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு எல்லா சம்பளம் கொடுக்குறதா இருக்கட்டும், பென்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க உணவுப் பொருட்களாக எல்லாமே தரமாக கொடுக்குறாங்கன்னு என்ன காரணம்? அது உயிரையே கொடுக்க தயார்னு சொல்லிட்டு வந்து படையில் சேர்ந்துருக்கான். அப்படி இருக்கவங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுங்கிறத சொல்லக்கூடாது, சொல்லாமல் ஒரு அரசு மறைக்குது அப்படின்னா, இது வந்து இந்த அரசு வந்து மிகப்பெரிய தவறை இழைக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் மேல அந்த பாலியல் தொல்லை கொடுத்த ஞானசேகரனுக்கான தீர்ப்பு வந்து இன்றைக்கு வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 30 வருஷம் அவருக்கு அந்த 11 வழக்குகள் அவர் மீது. ஸோ எல்லாத்துக்குமே தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது 30 வருஷம் வந்து அவர் சிறையில் இருக்கணும், 90,000 ரூபாய் வந்து அவர் வந்து செலுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது. எல்லாருமே இது ஒரு நியாயமான தீர்ப்பு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஆனால் இது எந்த அளவுக்கு சிறப்பாக முடிச்சிருக்காங்க, சீக்கிரமாக முடிச்சிருக்காங்க அப்படின்றது இருக்குது. 60 நாட்களுக்குள்ள வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த விஷயத்தை நாங்கள் வந்து சீக்கிரமாக முடிப்போம் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி 60 டேஸ்க்குள்ளே முடிஞ்சுது. 5 மாசத்துல அந்த தவறு பண்ணதுலேருந்து தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய அந்த கேப் பார்த்தோன்னா 5 மாதம். 5 மாசத்துல குற்றவாளின்ட்டு கரெக்டாக நிரூபிக்கப்பட்டு அவருக்கான தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். ஆனால் இதில் எடப்பாடி அவருடைய செயல்பாடு, முதலமைச்சர் அவர் கொடுத்துருக்கக்கூடிய பதிலடி, இதை பற்றி இல்லை, எடப்பாடி மீண்டும் மீண்டும் வந்து ஞானசேகரனை திமுக காரராக காட்ட முனைகிறார். நமக்கு சொல்கிறது என்னென்னா, ஞானசேகரன் பொதுவாகவே வந்து அரசியல் பிரமுகருடன் ஒருத்தர் ஃபோட்டோ வந்து இருக்கிறதெல்லாம் பிரச்சனை வந்து அதை ஒரு சாட்சியாலும் எடுத்துக்க முடியாது. ஒருத்தர் எங்கள் அமைச்சர் மாசு கூட வந்து அவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா, அவர் பொதுமக்கள் மத்தியில் போய் நிற்கிறவர், மக்கள் மத்தியில் போய் புழங்கக்கூடியவர், பக்கத்தில் இருந்து யார் வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது விஷயம் கிடையாது. அந்த ஞானசேகரன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. மீண்டும் 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 வந்து சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. இதுக்கு மேல சொன்னாங்கன்னா, இன்கேஸ் அவர் அடிப்படை உறுப்பினரா இருந்ததுதான் அதை எடுத்து அதையுமே எல்லாருமே வெளியே போட்டிருக்கலாம். ஆப்போசிட் கட்சி அதை யாராலுமே பண்ண முடியலன்னா அப்படி ஒண்ணு இல்லைன்றது தானே இருக்கு. அதுதான் சொல்றேன். நீங்க அவங்க கேட்கட்டும். நீதிமன்றத்தில் போய் வந்து திமுகவினுடைய அந்த ஞானசேகரன் இருக்கக்கூடிய பகுதியினுடைய திமுக உறுப்பினர் பட்டியலை கொடுங்க. ஏன்னா திமுக வந்து உறுப்பினர் பட்டியலை வந்து ஆதார் கார்டு அடிப்படையில் தான் சேர்க்குறாங்க. ஃபோன் நம்பர் ஆதார் கார்டெலாம் வச்சு தான் சேர்க்குறாங்க. உறுப்பினர் பட்டியல் நீதிமன்றத்தில் கேட்கட்டும். அதுக்கப்புறம் அவர் இல்லையா இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும்ல. ஆனால் இந்த தீர்ப்புக்கு பிறகு யாருமே வந்து இதற்கு அப்புறம் வந்து யார் அந்த சாரு இதெல்லாம் வந்து கேட்க முடியாது. கேட்டால் அது வந்து நீதிமன்ற அவமதிப்பாயிரும். அப்படி ஒரு சாரே கிடையாது. ஏன்னா இந்த தீர்ப்பின்படி அவர் வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நுழைவதற்கு முன்பாகவே தெளிவாக வந்து ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு தான் உள்ளே போயிருக்கான். அது ரொம்ப தெளிவாக. ஏன்னா ஃபோன் வந்துடக்கூடாது. இதுக்கு முன்னாடி இது மாதிரியான சம்பவங்கள் ஈடுபட்டிருக்கலாம். அதனால் வந்து அதை வைத்து கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோன் நம்ம அடிச்சிடக்கூடாது. அப்போ ஃப்ளைட் மோடில் போட்டால் தான் கால் வராமல் இருக்கும். அதே மாதிரி தன்னை வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு செக் பண்ணும்போது தான் அங்கே உள்ளே போய் தன்னுடைய சிக்னலுக்கு கிடைச்ச மாதிரி வந்து ஒரு போலீஸுக்கு ஒரு எவிடன்ஸ் சிக்கிடக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு ஏற்கனவே வழக்குள்ள ஒரு குற்றவாளி இருந்தால். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து உள்ளே போகும்போது ஃப்ளைட் மோட் போட்டு தான் போயிருக்கான். அதற்கு பிறகு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் ஃப்ளைட் மோட் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது அந்த தீர்ப்பில் வந்துருக்குது. அப்படிங்கும்போது இனிமேல் வந்து அந்த சார்கிட்ட பேசுனதுலாம் வந்து பொய்யா நடிச்சிருக்காங்க தான். மீண்டும் மீண்டும் வந்து யார் அந்த சார்னு கேட்டார்னா எடப்பாடி பழனிசாமி தான் அந்த சார்னு சொல்லணும். ஏன்னா வந்து அப்படி அறிவில்லாமல் வந்து திரும்ப திரும்ப ஒரு எதிர்கட்சி தலைவர் திரும்ப பேசுகிறதுங்கிறது ஒரு அபத்தமான விஷயம். குறிப்பாக வந்து இந்த தீர்ப்பு என்பது இன்னும் கூட கடுமையாக இருந்திருக்கலாம். அந்தளவுக்கு தான். ஏன்னா வந்து இது போன்ற அதாவது ரொம்ப ஒரு அப்பாவி பெண்களை இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்னும் கூடுதலாக கூட கொடுக்கலாம். ஆனால் திருப்பி கொடுத்துருக்காங்க. 2 ஆயுள் தண்டனைகள். எப்படி பார்த்தாலும் வந்து மேலே போய் அப்பீல் போனாலும் கூட வந்து ஒரு ஆயுளாவது கன்ஃபார்ம் ஆயிரும். வெளியில் வர்றதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலில் தான் இருக்கும். அதனால் தீர்ப்பை வரவேற்கலாம். கூடுதலாக இந்த அரசியல் ரீதியாக இதை பயன்படுத்துவவர்களுக்கும் வந்து முடிவு கட்டப்பட்டு விட்டது. திரும்ப திரும்ப யாராவது பேசுனாங்கன்னா வந்து வழக்கை தான் சந்திக்க வேண்டியது இருக்கும் இந்த தீர்ப்புக்கு பிறகு. அதனால் அன்னைக்கே நம்ம பேசியாச்சு இந்த தீர்ப்பு இது வரப்போது பற்றி. தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வரவேற்கலாம். ஃபைன் சார். திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.